நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவரை முழுமனதோடு போற்றுவோம். இந்த தேவ நற்கருணையில் வல்லமையாய் அவர் எழுந்தருளியிருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் அருள் ஆசீர்வாதங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவரிடமிருந்து பல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த தேவ நற்கருணையிலிருந்து வல்லமையும் ஆற்றலும் வெளிவருகின்றன. ஆண்டவருடைய ஆற்றலை, ஆண்டவருடைய வல்லமையை, சக்தியை பெற்றுக்கொள்ளுகிற தருணம் இது. இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை, நமது குடும்பத்தை, நம்முடைய தொழில் வியாபார முயற்சிகளை, நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை, துயரங்களை, வேதனைகளை எல்லாவற்றையும் இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடமிருந்து அருளும் ஆசீரும் நமக்கு கிடைக்க உருக்கத்தோடு இவ்வேளையில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 34 முதல் 38 முடிய. அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பினவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடந்த 2024 செப்டம்பர் 19ஆம் தேதி நடந்த ஓர் அதிசயம், புதுமை. இத்தாலி நாட்டில் உள்ள நேப்பல் என்கிற கத்தீட்ரல் பேராலயத்தில் பேராயர் டொமினிகோ அவர்கள் திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு முன்பாக இந்த அற்புதம், அதிசயம் நடந்திருக்கிறது. 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வேத சாட்சி புனித ஜனுவாரிஸ் என்பவர்
4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். அதாவது 1700 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த அவருடைய வேத சாட்சிய மரணம். அவருடைய நினைவாக அந்த பேராலயத்தில் திருப்பண்டங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் அவருடைய இரத்தமானது திரவ நிலைக்கு மாறியிருக்கிறது. இந்த அற்புதத்தை, அதிசயத்தை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கு திரண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பேராயர் அவர்கள் இதை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார்: லவ் இஸ் ஸ்ட்ராங்கர் than டெத் என்று அவர் குறிப்பிடுகிறார். Every drop of this blood speaks to us of the love of God. இந்த ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் கடவுளுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கடவுளுடைய அன்பை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மேலும் அவர் குறிப்பிடுகிறார், this blood is a sign of the blood of Christ on the passion. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை நினைவூட்டுகின்ற இரத்தமாக இந்த இரத்தம் இருக்கிறது என்பதை பேராயர் அவர்கள் பதிவு செய்கிறார். பிரியமானவர்களே, 1700 ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்து போன ஒருவர், அவருடைய இரத்தம் இன்றும் திரவ நிலையில் இருக்கிறது என்றால் எவ்வளவு பிரமிப்பு, அதிசயம், அற்புதம், புதுமை, வியப்பு என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு உயிருள்ள தெய்வம், வாழும் கடவுள், உங்களையும் என்னையும் வாழ வைக்கின்ற இறைவன். எனவேதான் இவர் பேரில் நாம் முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருக்கிறோம். இந்த சாட்சியத்தின் வழியாக தொடர்ந்து இவர் மீது மிகுந்த நம்பிக்கை கொள்வோம், விசுவாசம் கொள்வோம், நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய பாதுகாப்பிற்காக, வழிநடத்துதலுக்காக, அவர் நமக்கு தருகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லி, இதோ உம் சிறகுகளின் நிழலில் என்னை என்றும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாத்தருளும் இறைவா என்று பாடி ஜெபிப்போம். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், விண்தனலிலும் மனம் குளிரும், அந்த இருளிலும் ஒளி சுடரும், விண்தனலிலும் மனம் குளிரும். முந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. ஆண்டவர் நம்மை தம்முடைய சிறகுகளின் நிழலில் பாதுகாப்பார். எந்த தீங்கும் நம்மை நெருங்காமல், எந்த தீமைக்கும் நாம் உள்ளாகாதபடிக்கு கடவுளுடைய உடனிருப்பு என்றென்று நமக்கு துணையாக இருக்க நம்மை ஒப்புக் கொடுத்து
பாவங்கள் சுமையாய் இருந்தும் மன்னிப்பில் பணி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தார் ஆலயம் புனிதம் அடையும். கருணை மழையில் நனைந்தார் ஆலயம் புனிதம் அடையும். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. வலையினில் சிக்கிக் கொள்ளுகிற பறவை எப்படி தன்னுடைய உயிருக்காக போராடுமோ, சிறகடிப்பதற்காக தவிக்குமோ, அப்படி நம்மில் பல பேருடைய வாழ்க்கை அப்படியாக மாறிப்போகிறது. துன்பங்கள் வருகிற போது, வேதனைகள் வருகிற போது, கலக்கங்கள் ஏற்படுகிற போது, குடும்பத்தில் கஷ்டங்கள் வருகிற போது, நோய் நொடிகள் ஏற்படுகிற போது, பிரச்சனைகளை நாம் சந்திக்கிற போது, தொல்லைகள் நம்மை நெருக்குகிற போது, கடன் பிரச்சனையினால் நாம் பாதிக்கப்படுகிற போது, இதோ அந்த வலையினில் சிக்கிக் கொள்ளுகிற பறவையினுடைய நிலைமையாக நம்முடைய நிலைமை கூட மாறிப்போகிறது. இதோ நம்மை பாதுகாக்கிற தெய்வம், எல்லா துன்பங்களிலிருந்து விடுவிக்கின்ற இறைவன், வேதனை கலக்கங்களை போக்குகிற தெய்வம், நமக்கு ஆறுதலையும் தேர்தலையும் நம்பிக்கை விட்டுகிற இறைவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வானதன் அருள் மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதனுடன். வானதன் அருள் மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தனலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தனலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. திருப்பாடல் 103 கடவுளுடைய அன்பை பிரதிபலிக்கிறது. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவுறும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல. அவர்
நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. சகோதர சகோதரிகளே, தாழ்ந்து பணிந்து வணங்கி நற்கருணை ஆராதனை செய்வோம். மாண்புயர் கீதம் என்கிற பாடலின் வழியாக கடவுளுடைய மாட்சியை, மகிமையை பெற்று இறை மாட்சியில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்றவர்களாய் அவருடைய நல்லாசிரை பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம். மாண்டுயரில் வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆடவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே,
அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவனின் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுளே, உலகம் அனைத்தும் உம்மை ஆராதிக்கும், உன் புகழ் பாடிடும். உன்னதரே, உன் பெயருக்கு பாவொன்று இசைக்கும். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம் மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுழுக்கு வாசகம், அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 6 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்தைய உடன்படிக்கையை விட சிறப்புமிக்கது. முதல் உடன்படிக்கை குறையற்றதாய் இருந்திருப்பின் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது. ஆனால் கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது இதுவே: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். எகிப்து நாட்டிலிருந்து அவர்களுடைய மூதாதையரை கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை போன்று இது இராது. ஏனெனில் நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள், நானும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். அந்நாள்களுக்கு பின் இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே: என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தம் அடுத்தவருக்கோ சகோதர சகோதரிகளுக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர். அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன். அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். புதியதோர் உடன்படிக்கை என்பதால் முன்னையதை அவர் பழையதாக்கிவிட்டார். பழமையானதும் நாள்பட்டதும் விரைவில் மறைய வேண்டியதே. ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பல்லவி. பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். பல்லவி. பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிசோடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உலகிரனின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 13 முதல் 19 முடிய. இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான்,
இவ்விருவருக்கும் இடியைப் போன்றோர் என பொருட்படும் பொவனர்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலேமியு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு தெய்வமே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். நீர் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை எங்களை புதிய உடன்படிக்கைக்குள் இணைய அழைப்பு தருகிறது. புதிய உடன்படிக்கையாகிய உம்முடைய இரத்தத்தில் பங்கு பெறுகிற பாக்கியத்தை ஆண்டவரே ஒவ்வொரு திருப்பலியின் போதும் எங்களுக்கு நீர் தருகின்றீர். அப்பா, இந்த திருப்பலியில் முழு மன நிறைவோடு நாங்கள் பங்கேற்கிறோமா? இந்த திருப்பலியின் உன்னதத்தை, புனிதத்தை, மகத்துவத்தை, மேன்மையை உணர்ந்திருக்கிறோமா? இந்த திருப்பலி எங்களுக்கு எப்படி வாழ்வு கொடுக்கிறது, நிலை வாழ்வை தருகிறது என்பதை எங்கள் அன்றாட வாழ்க்கையில் சிந்தித்து வாழ்கிறோமா? இதோ இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகள் இவற்றிற்கான முழுமையான விளக்கத்தையும் நிறைவையும் தருகிறது. இயேசுவே, இந்த நாளையும் இந்த நாளின் செயல்களையும் சந்திக்கிற மனிதர்களையும் உம் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். எவ்வித ஆபத்தும் தீங்குமின்றி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். உமக்கே புகழும் மாட்சியும் மகிமையும் ஆராதனையும் என்றென்றும் உரியதாகுக. ஆமென். ஆண்டவர் கூறியபடியே அனைத்தும் செய்வோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்தில் பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்கிற இரண்டு நிலைப்பாடானது சொல்லப்படுகிறது. பழைய உடன்படிக்கை என்பது விடுதலை பயண புத்தகம் 19வது அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கும்போது, எகிப்தில் அடிமைகளாக இருந்த மக்களை ஆண்டவர் அந்த துன்பத்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிறார். அவர்களை வழிநடத்துகிறார். நெருப்புத்தூணாய், மேகத்தூணாய் இருந்து அற்புதமாய் பாலைவனங்களிலும் செங்கடலை கடக்கவும், யோர்தானை கடக்கவும், எரிக்கோ மதிலை தகர்க்கவும் அவர்களோடு உடனிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் சீனாயில் மலையில் உடன்படிக்கை அவர் செய்து கொள்கிறார். அந்த உடன்படிக்கையின்படி, நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள். இந்த உடன்படிக்கையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் என்றால், நீங்கள் எல்லா மக்களினங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை பாருங்க. இந்த உடன்படிக்கையை வாழ்க்கையில் கடைபிடித்து நடந்தோம் என்றால், நீங்கள் எல்லா மக்களினங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள் என்கிற வாக்குறுதி தரப்படுகிறது. அவர்களும் ஆர்வத்தோடு ஆண்டவர் கூறியபடியே அனைத்தையும் செய்வோம் என்று கடவுளுக்கு பதிலளிக்கிறார்கள். மோசேவிடத்தில் எடுத்து சொல்கிறார்கள்.
ஆனால் நடந்தது என்ன? அவர்கள் அந்த கடவுளுடைய உடன்படிக்கையை மீறிவிட்டார்கள். கடவுளுடைய திட்டத்திலிருந்து அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். மனம் போன போக்கில் வாழ்ந்தார்கள். கடவுளை உதாசீனப்படுத்தினார்கள். வேற்று தெய்வங்களை வழிபட்டார்கள். இதனால் அந்த கடவுளுடைய மகத்துவத்தை, கடவுளுடைய வழி நடத்துதலை, பாதுகாப்பை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கடவுளிடமிருந்து விலகிச் சென்றார்கள். இதனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்த வேண்டிய நிர்பந்தம் வந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அந்த புதிய உடன்படிக்கை என்பது இறைவார்த்தை அழகாக சொல்லுகிறது, என் சட்டத்தை அவர்களின் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். எப்படி பழைய காலத்து கல்வெட்டுகள் எல்லாம் அழியா நினைவு சின்னமாக இருக்கிறதோ, அதுபோல ஆண்டவருடைய சட்ட திட்டங்கள் நம்முடைய உள்ளத்தில் பதித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இதயத்தில் அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அவர்கள் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள். ஆண்டவரை அவர்கள் முழுவதுமாக அறிந்து கொள்வார்கள். பெரியவர்கள் முதல் சிறியவர் வரை எல்லோரும் கடவுளை அறிந்து வைத்திருப்பார்கள். இனிமேல் நான் அவர்களுடைய தீச்செயலை குறித்து கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் இரக்கத்தோடு அவர்களின் தீச்செயலை நான் மன்னித்து விட்டேன். பாவங்கள் இனிமேல் அவர்களிடத்தில் இராதபடி நான் அவர்களின் பாவங்களை கழுவி விட்டேன், தூய்மைப்படுத்தி விட்டேன். இதுவே புதிய உடன்படிக்கை என்கிற அந்த புதிய உடன்படிக்கை தருகிறார். புதிய உடன்படிக்கை என்பது மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 27 முதல் 29 வரை உள்ள இறைவார்த்தைகள். அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்பிற்காக சிந்தப்படும் இரத்தம். இதுதான் புதிய உடன்படிக்கை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் சிந்திய இரத்தம், அவர் நம் ஒவ்வொருவருக்காக கொடுத்த அந்த உன்னதமான உயிர் தியாகம், புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கையை தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் நீங்களும் நானும் நினைவு கூறுகிறோம். அந்த புதிய உடன்படிக்கையில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெறுகிறோம். நற்செய்தி வாசகத்திலும் பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தருகிறார். தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார், தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்றவும், பேய்களை ஓட்டவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இந்த புதிய உடன்படிக்கையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு உடன் இருக்கிறார்கள், நற்செய்தியை பறைசாற்றுகிறார்கள். தீமையை குறித்து, தீய சாத்தானை குறித்து அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து வல்லமையோடு அவற்றை விரட்டி அடிக்கிறார்கள். ஆனாலும் நாம் வாழ்கிற இந்த சூழ்நிலையிலும் தீமைகள் பெருகிக் கொண்டுதான் இருக்கின்றன. குற்றம் குறைகள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றன. சமீபத்தில் கேரள மாநிலத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன தீர்ப்பு என்றால், 24 வயது ஒரு பெண்ணுக்கு மரண தண்டனை. இதுதான் மிகுந்த குறைந்த வயதில் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிற மரண தண்டனையாக இருக்கிறது. 24 வயதில் மரண தண்டனை. என்ன விஷயம் என்றால், அந்த பெண் ஒரு பையனை காதலித்திருக்கிறார். அவருடைய பெயர் கிறிஸ்மா என்பது. கிறிஸ்மா அப்படின்ற அந்த பெண் ஷாரோன் ராஜா என்கிற பையனை காதலித்திருக்கிறார். இவங்க 2 பேருக்கும் இடையே காதல் கனிந்திருக்கிறது, மகிழ்ச்சியோடு இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பெண்ணுக்கு வேறொரு மாப்பிளை பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவருடைய பெற்றோர்கள் முடிவு செய்கிறார்கள். இதன் அடிப்படையில் எப்படியாவது இந்த ஷாரோன் ராஜை கழட்டி விட்டுறணும் அப்படின்னு முடிவெடுக்கிறா. ஆனால் அந்த பையன் அவள் மீது மிகுந்த அன்பு கொண்டு, பாசம் கொண்டு காதலிப்பதாக சொல்லிவிடுகிறான். அவனை தீர்த்து கட்ட வேண்டும் என்று முயற்சி செய்து 3 முறை
கொலை முயற்சியில் ஈடுபடுகிறாள் இந்த பெண், கிறிஸ்மா என்கிற இந்த பெண். பிரியமானவர்களே, இந்த கொலை முயற்சியின் அடிப்படையில் அந்த ஷாரோன் ராஜும் 3வது முறை மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இறந்து போகிறான். இந்த கொலை வழக்கில் தான் இந்த பெண் she is a devil அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கி அவருக்கு மரண தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த 3 நாளுக்கு முன்னாடி தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சமூகத்தில் எப்படி அநீதிகள், அட்டூழியங்கள், தவறுகள், குற்றங்கள், ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவது, போலித்தனம், இதெல்லாம் காணப்படுகிறது என்பதை சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன உலகத்தில் எல்லோரிடத்திலும் மொபைல் ஃபோன் வந்துவிட்டது. அதனால் குற்றங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது, தீமைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. போதை பழக்க வழக்கங்கள் சமூகத்தில் நம்முடைய மக்களிடத்திலே அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய புதிய உடன்படிக்கையில் எப்பொழுதும் பங்கு பெறுவோம். இந்த வாழ்க்கையை புனிதமாகவும் ஆண்டவருக்குரிய ஆசீர்வாதமான வாழ்வாகவும் வாழ்வோம். கடவுள் நம்மை தொடர்ந்து இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உம்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே. இடியச்சம் கொள்வதும் வீந்தானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயிரும் இயேசுவே, உமது வழியில் பயணம் தொடரும். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின் சுமக்குழியும் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கொண்டலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோணியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருந்தல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையால், உலகினர் உயிர்த்ததுன் வல்லமையால். உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையால், உலகினர் உயிர்த்ததுன் வல்லமையால். என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே, என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே இறைமகனே என்று எழுந்தருள்வாய். இறைமகனே என்று எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். என் கண்முன்னே நீர் எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்தீர். நிரம்பி வழிகின்ற எனது பாத்திரம் எத்துணை மேன்மையானது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பில் இணைந்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறும்.